கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக கூறுகிறது: நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்பதாக. என் ஆத்தும நேசரை கண்டேன். ஐ ஃபவுண்ட் த ஒன் ஐ லவ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதி ஒரு நாள் இரவு தன்னுடைய நேசரை தொலைத்து விட்டாள். எருசலேமில் அநேகர் அழகாய் காணப்பட்டாலும் கருப்பாய் இருந்த சூலமித்தியை ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாக மணவாளன் கண்டார். ஆரங்கள் எல்லாம் பின்பு அவளுக்கு கொடுத்தார். அப்படி இயேசுவின் நேசத்தால் இழுத்து கொண்டவள் இப்பொழுது தன் நேசரை தொலைத்து விட்டாள். இப்படிதான் நாம் முன்பு கருப்பாய், யாரும் விரும்பத்தகாதவாறு, உளையான சேற்றில் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதவாறு பாவத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நம்மை இயேசு அவருடைய அளவற்ற அன்பினால் நம்மை இழுத்து கொண்டு ஆரங்கள் பூட்டி அலங்கரித்தார். அதன் பிறகு அந்த நேசரை மறந்து விடுகிறோம். தொலைத்து விட்ட நேசரை தேடி சூலமித்தி நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து தேடினாள். காவலாளர்களிடம் விசாரிக்கிறாள். காவலாளர்களோ அவளுக்கு வேண்டிய பாதையை காட்டவில்லை. இப்படிப்பட்ட காவலாளர்களாக நாம் அநேக வேளைகளில் மாறிவிடுகிறோம். இயேசுவை தேடி வருகிற ஜனங்களுக்கு சரியான பாதையை காட்ட தவறிவிடுகிறோம். கடைசியில் அவளே தன் மணவாளனை கண்டுகொண்டாள், தன் ஆத்தும நேசரை கண்டுகொண்டாள். நீங்கள் இயேசுவை உங்கள் ஆத்துமாவிற்கு நேசராக கண்டுகொண்டீர்களா? இல்லை வெறும் வெளி தோற்றத்திற்கு தான் நான் கிறிஸ்துவன், வாரம் தோறும் சபைக்கு செல்பவன், காணிக்கை கொடுப்பவன், குறிப்பிட்ட ஊரில் இருக்கும் பெரிய திருச்சபையில் திருமணம் செய்து கொண்டவன், குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவன், வெறும் வாயின் வார்த்தையால் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? இயேசுவை உங்கள் ஆத்மாவிற்கு நேசராக கண்டுகொள்ளுங்கள். மற்றொரு முறையும் நடுராத்திரியில் மணவாளன் கதவை தட்டும்போது சூலமித்தி தாமாகவே கதவை திறந்தாள். அதற்கு முன் தன் நேசர் கடந்து சென்று விட்டார். நாம் எந்நேரமும் நம் ஆத்தும நேசருக்கு செவி சாய்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆபிரகாமிடம் பேசின போதெல்லாம் அவன் உடனடியாக செவி சாய்த்தான். சாமுவேலை கர்த்தர் நடுராத்திரியில் அழைத்தபோது உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று செவி சாய்த்தான். நீங்களும் உங்கள் ஆத்தும நேசர் எப்பொழுது கூப்பிட்டாலும் அவருக்கு செவி சாயுங்கள். ஆத்தும நேசரை விடாமல் கண்டுகொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மில் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்தும நேசரை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும்படியாக கர்த்தர் செய்வீராக. உமக்குள் வேறு ஊன்றி வளரும்படி கர்த்தர் செய்வீராக. உம்முடைய அன்பில் திளைக்கும்படி கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.